பிறந்தாச்சு. இனிமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடி எடுத்து வைக்கலாம். இது வரைக்கும் நம்ம வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு லைக் போட்டு சூப்பர் வாய்ஸ் எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட்ஸ்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எங்கள் விஓவி டீம் கடமைப்பட்டிருக்கோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால் 2025 நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லேயே டாப் 5ல் எந்தெந்த படங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த வரிசையில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஒரு இங்கிலீஷ் மூவி மர்டர் ஷீ ரோட் எ ஸ்டோரி டு டை ஃபார். இந்த படத்தில் ஹீரோயின் ஒரு ரைட்டராக இருப்பாங்க. ரியல் லைஃப் மர்டர் கேசஸை சால்வ் பண்ணுறதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. ரைட்டர்ஸ்க்காக நடக்கிற கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டலில் கான்ஃபரன்ஸ்க்காக வந்த இன்னொரு கெஸ்ட் கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்டவர் ரஷ்யாவிலேருந்து வந்த ஒரு விக்டிம். இந்த கேஸில் போலீஸ் FBI கூடலாம் சேர்ந்து ஹீரோயினும் தடபுடலாக இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி கேஸை சால்வ் பண்ணுவாங்க. அடுத்ததான் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு இங்கிலீஷ் மூவி ஐன்ஸ்லி மெக்ரிகர் மிஸ்ட்ரிஸ் அ கேஸ் ஃபார் த யான் மேக்கர். ஹீரோயின் சிகாகோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிரிமினாலஜிஸ்டாக இருந்தவங்க அந்த வேலையை விட்டுட்டு இப்போ கிரிமினாலஜி ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஹீரோயினும் ஊர் மக்களும் ஏற்பாடு பண்ண ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு பெரிய ஸ்வெட்டர் கம்பெனியோட ஓனர் வராங்க. வந்த இடத்துல மர்மமான முறையில் அவங்க இறந்துடுறாங்க. இந்த கொலை எப்படி நடந்துச்சு, யாரால நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோயினே இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதா இந்த படத்தோட கதை. அடுத்ததா 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு இங்கிலீஷ் மூவி மிஸ்ட்ரி ஐலண்ட் வின்னர் டேக்ஸ் ஆல். இந்த படத்தில் ஹீரோயின் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட், ஹீரோ ஒரு டிடெக்டிவ். மிஸ்ட்ரி ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு ரிசார்ட்டில் கொலை நடக்கிற மாதிரியும் அந்த மிஸ்ட்ரியை ரிசார்ட்டில் தங்கி இருக்கிற கெஸ்ட் சால்வ் பண்ணுற மாதிரியும் கேமோட ஈவெண்ட்டு நடக்கும். அப்படி ஒரு ஈவெண்ட்டுக்காக கெஸ்ட்ஸாக வந்த அதே நாள் ரிசார்ட்டோட மேனேஜர் உண்மையிலே கொலை செய்யப்படுறாரு. வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருமே சஸ்பெக்ட்ஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கொலை இன்வெஸ்டிகேஷனை ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சால்வ் பண்ணுறதா இந்த படத்தோட கதை. அடுத்ததா 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஒரு இங்கிலீஷ் மூவி மைண்ட் கேம்ஸ். இந்த படத்தில் ஒரே பேட்டர்னில் அடுத்தடுத்து 2 மிடில் ஏஜ் லேடிஸ் கொலை செய்யப்படுறாங்க. கிரிமினல் ப்ரொஃபைலராக இருக்கிற ஒரு முன்னாள் கன்னியாஸ்திரி கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் கேட்குறாங்க. கிரிமினலோட சைக்காலஜியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஹீரோயின்கே இந்த கேஸை டஃப் கொடுக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போதே 3வது கொலையும் நடக்குது. ஹீரோயின் தான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி இந்த கேஸை சால்வ் பண்ணுறதா இந்த படத்தோட சுவாரஸ்யமான ஸ்டோரியே. வாய்ஸ் ஆஃப் விஷா சேனலில் டாப் 5 மூவிஸில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிறது ஒரு சைனீஸ் மூவி ஒன்லி த ரிவர் ஃப்ளோஸ். இந்த படத்தில் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரோட ஊரில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. கிரைம் சீனில் கிடந்த ஒரு ஹேண்ட்பேக்கு, அதில் இந்த கேசட்டு, அந்த கேசட்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற வாய்ஸு, அது கூடவே கேட்குற ட்ரெயின் சவுண்டுன்னு ஹீரோ அடுத்தடுத்து லீடை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. இது போக எனக்கு பர்சனலாக பிடிச்ச படங்களும் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா டெட்மெயில் அப்படிங்கிற ஒரு மூவி 80s ரெட்ரோ ஸ்டைலில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கிட்னாப் விக்டிம் என்னை காப்பாத்துங்கன்னு எழுதி போஸ்ட் பண்ண ஒரு லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சேருது. அங்கே டெட் லெட்டர் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற ஹீரோ லெட்டரில் இருக்கிற க்ளூஸை வச்சே கிட்னாப்பரையும் அட்ரஸையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அந்த லெட்டர் யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு கிட்னாப்பரே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராரு. இந்த படத்தோட ஹைலைட்டே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹீரோவையே கில்லர் கொலை பண்ணிடுவான். இதுக்கப்புறம் கிட்னாப்பரை யார் காப்பாற்ற போகிறாங்க, எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு ஒரே பரபரப்பாக இருக்கும். லோன்லினஸும் அப்சஷனும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகும்னு சொல்கிறது தான் இந்த படம். ஒரு சீனையே வேறு வேறு கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டியிருப்பாங்க. அதனால தான் இந்த படத்தை எழுதுறதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டர் அருணுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த 5 மூவிஸையும் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். திரும்பி போகிற ஐடியாவே இல்லை.